அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க முழு அயன் தாக்கங்களை அதாவது தாக்கங்கள் சமப்படுத்தல் நாம பார்த்துட்டு வரோம். அதுல முதலாவது நாங்க ஒட்சியேற்ற அரையன் தாக்கங்களை சமப்படுத்தல் பார்த்தோம். ரெண்டாவது தாழ்த்தல் அரையன் தாக்கங்களை சமப்படுத்துறது பார்த்தோம். இப்ப நாங்க முழு அயன் தாக்கங்களை சமப்படுத்துறது பார்க்கணும். இந்த முழு அயன் தாக்கத்தை சமப்படுத்துறதுல நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தட்ல சமப்படுத்தி காட்டுறேன். மெத்தட் 1, மெத்தட் 2. இந்த மெத்தட் 1 கீழ நாங்க சொல்ல போறது முதலாவது ஒட்சியேற்ற அரை அயன் தாக்கங்கள் எழுதுறது. அடுத்தது தாழ்த்தல் அரை அயன் தாக்கங்கள் எழுதுறது. இந்த ரெண்டு தாக்கங்களை எழுதி இது ரெண்டையும் கூட்டுறதன் மூலமாக வர தாக்கம் தான் முழு அயன் தாக்கமாக இந்த மெத்தட்ல முதலாவது சமப்படுத்தி காட்டும். இந்த மெத்தட்ல நாங்க முதலாவது சமப்படுத்தி காட்டும். ரெண்டாவது மெத்தடும் நீக்குது. இது ஒட்சியேற்ற தாழ்த்தல் முறை. இந்த ஒட்சியேற்ற தாழ்த்தல் முறை மூலமாகவும் ஒரு முழு அயன் தாக்கத்தை சமப்படுத்தி காட்டும். ஒட்சியேற்ற தாழ்த்தல் முறை மூலமாகவும் இதை நாம சமப்படுத்தி காட்டும். சரி, நான் முதலாவது இதை பார்ப்போம். அதே போல இந்த மெத்தடை பார்ப்போம். இது கேள்விகளை கேட்டா இந்த மெத்தட் கேள்விகள்ல இப்படி கேட்கலாம். இந்த முழு அயன் தாக்கத்தை சமப்படுத்துறதுல ஒட்சியேற்ற அரையின் தாக்கங்களை தருக, தாழ்த்தல் அரையின் தாக்கங்களை தருக. அடுத்தது முழு அயன் தாக்கம் கேட்டா ஒட்சியேற்ற அரையின் தாக்கம், தாழ்த்தல் அரையின் தாக்கம், இது ரெண்டையும் கொடுத்து அது ரெண்டையும் கூட்டுறதன் மூலமாக முழு அயன் தாக்கங்களை எழுதுவீங்க. சரியா? இன்னொரு டிரெக்டாவே ஒட்சியேற்ற தாழ்த்தல் முறை மூலமாக கேட்டா இந்த மெத்தட்ல செஞ்சு கொள்ளுங்க. சரி, இந்த மெத்தட் இலகுவான மெத்தட். ஆனா ரெண்டு மெத்தட்டையும் நீங்க தெரிஞ்சு கொள்ளதான் வேணும். சரியா? நான் கேள்வியில போகும். நான் ரெண்டு மெத்தட்லையும் உங்களுக்கு விளக்கப்படுத்தி காட்டுறேன். ரெண்டு மெத்தட்லையும் விளக்கப்படுத்தி காட்டுறேன். உதாரண கேள்வியாக Fe2+ க்கும் M1O4- க்கும் இடையிலான தாக்கத்தை பார்ப்போம். இது அமில ஊடகத்துல நடக்கிற தாக்கமாக எடுத்துக்கொள்ளும். அமில ஊடகத்துல இந்த தாக்கம் நடக்குதா இருந்தா இந்த Fe2+ அமில ஊடகத்துல Fe3+ ஆக ஒட்சியேற்றப்படும். இந்த M1O4- M1 ஆக தாழ்த்தப்படும். M1O- ஆக தாழ்த்தப்படும். ரைட், கவனிங்க. இந்த இடத்துல பாருங்க, ஒட்சியேற்ற N +2 ல இருந்து இங்க ஒட்சியேற்ற N +3 க்கு வந்து. இந்த இடத்துல பாருங்க M1 சொல்றது +7 ஒட்சியேற்ற N ல இருந்து இங்க +2 ஒட்சியேற்ற N வந்து. பாருங்க, இந்த இடத்துல +2 ல இருந்து +3 க்கு போகுதுன்னா இங்க நடந்தது ஒட்சியேற்றம். +7 ல இருந்து +2 க்கு போகுதுன்னா ஒட்சியேற்றம்ல குறைவு நடந்துக்குது. சோ இங்க நடந்தது தாழ்த்தல். சரியா? அப்ப ஒட்சியேற்றம் நடந்துக்குது, தாழ்த்தல் நடந்துக்குது. இந்த முறையில நாம சமப்படுத்திக்கிறோம். முதலாவது எந்த முறையில நான் சமப்படுத்த போறேன்னா ஒட்சியேற்ற அரையின் தாக்கத்தை எழுத போறேன், தாழ்த்தல் அரையின் தாக்கத்தை எழுத போறேன். இது அமில ஊடகத்துல நடக்குது. அதுக்கப்புறம் முழு அயன் தாக்கங்களை எழுத போறேன். சரியா? இப்ப முதலாவது எழுதுறேன் ஒட்சியேற்ற அரை அயன் தாக்கம். ஒட்சியேற்ற அரை அயன் தாக்கம். சரியா? இந்த இடத்துல ஒட்சியேற்றம் நடந்திருக்கிறது Fe2+. சோ Fe2+ Fe3+ ஆக மாறிக்குது. +2 ல இருந்து +3 க்கு போகுதுன்னா +2 ல இருந்து +3 க்கு போகுதுன்னா ஒரு இலத்திரனை இழந்தீங்க. சரியா? இப்ப ஏற்றத்தை பாருங்க, இங்க 2+ இருக்குது, இங்க 3+ ஒரு மைனஸ்னா 2+. சோ அமில ஊடகம் போட வேண்டிய தேவையில்லை. சோ இதாங்க முதலாவது தாக்கம். நான் இலகுக்காக முதலாவது தாக்கம் போறேன். இரண்டாவது தாழ்த்தல் அரை அயன் தாக்கம் எழுது. தாழ்த்தல் அரை அயன் தாக்கம். இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொன்னேன் M1O4- +7 ல இருந்து M12+ +2 க்கு மாற்றப்பட்டிருக்குது. சோ ஒட்சியேற்றம்ல குறைவு வந்திருக்குது. சோ தாழ்த்தல் தாக்கம் நடக்குது. சோ M1O4- M12+ ஆக மாறி சோ +7 ல இருந்து +2 க்கு போயிருக்குதுன்னா 5 இலத்திரனை பெற்றிருக்குது. சோ 5 இலத்திரனை இந்த இடத்துல காட்டும். இப்போ நீங்க ஏற்றத்தை பாப்பீங்க, 5 - 1 மைனஸ்னா இந்த இடத்துல 6-. இங்க பாருங்க 2+ இது 2+. இது அமில ஊடகத்துல நடக்கிற தாக்கம். சோ இந்த இடத்துல H+ போடணும். சோ நான் 8H+ போட்டா தான் 2+ வரும். 8H+ போடுறேன். இந்த இடத்துல 4H2O. சரியா? 4H2O போட்டா தான்
8H ப்ளஸ் 8 ஹைட்ரஜன் 8 ஹைட்ரஜன் 4 ஆக்சிஜன் 4 ஆக்சிஜன் ஒரு எம்என் ஒரு எம். சரி, இந்த மாதிரி நீங்க தாழ்த்தல் அரையன் தாக்கம் எழுதி சமப்படுத்தி கொள்வீங்க. சரியா, ஒரு சீட்டா நீங்க பார்த்துக்கோங்க. சரி, எனக்கு இந்த தாக்கம் தான் தேவை. இப்ப பாருங்க, இந்த ரெண்டு தாக்கங்களையும் வச்சு எப்படி முழு அயன் தாக்கம் எடுக்கிறதுனா, இந்த ஒட்சியேற்ற அரையன் தாக்கத்தில் பாருங்க ஒரு இலத்திரணி, தாழ்த்தல் அரையன் தாக்கத்தில் பாருங்க 5 இலத்திரணி. சோ என்ன செய்யணும்டா, ரெண்டு இலத்திரனையும் சமப்படுத்தி தாக்கத்தை கூட்டப்போம். இங்க பாருங்க, தாழ்த்தல் அரையன் தாக்கத்துல 5 இலத்திரணி இது, ஒட்சியேற்ற அரையன் தாக்கத்துல ஒரு இலத்திரணி இது. சோ இந்த ஒட்சியேற்ற அரையன் தாக்கத்தை 5ஆல பெருக்கிக்கொள்ளும். பாருங்க, நான் செய்யற மெத்தட், முதலாவது தாக்கத்தை 5ஆல பெருக்கிறேன், அதோட ரெண்டாவது தாக்கத்தை கூட்டு. சரியா, முதலாவது தாக்கத்தை 5ஆல பெருக்கலாம், 5 Fe2 பிளஸ் 5 Fe3 பிளஸ் 5 இலத்திரன். இது முதலாவது தாக்கம். இரண்டாவது தாக்கத்தை நம்ம அப்படியே எழுதுவோம், 8H பிளஸ் 5 இலத்திரன் Mn O4 மைனஸ், இங்க Mn2 பிளஸ் 4H2O. சரியா, இப்ப பாருங்க, பொதுவா என்ன ஆயிடுது, 5 இலத்திரன் காமன் ஆயிடுது, 5 இலத்திரன் வெட்டு. சரியா, இப்ப மிகுதி உள்ளதை நாம எழுதி கொடுப்போம், 5 Fe2 பிளஸ் 8H பிளஸ் MnO4 மைனஸ் தாக்கம் அடைந்தா 5 Fe3 பிளஸ் Mn2 பிளஸ் 4H2O. சரியா, இங்க ஏற்றங்களை பாருங்க, 10 பிளஸ் 8 பிளஸ் ஒரு மைனஸ்னா 17 பிளஸ் வந்து, இங்க 15 பிளஸ் 2 பிளஸ்னா 17 பிளஸ். ஸோ ஏற்றங்கள் சமனாகிது. அணுக்களை பாருங்க, 5 Fe, இங்க 5 Fe, 8 ஹைட்ரஜன் 8 ஹைட்ரஜன் 4 ஆக்சிஜன் 4 ஆக்சிஜன் ஒரு Mn தாக்கம் சமம். இதுதான் முழு அயன் தாக்கம். இதான் முழு அயன் தாக்கம். இந்த மெத்தட்லயும் நாங்க முழு அயன் தாக்கங்களை எடுத்துக்கொள்வோம். சரி, இதான் மெத்தட். ரைட், இந்த மெத்தட்லயும் நாங்க சமப்படுத்தலாம், இந்த மெத்தடையும் பார்த்துக்கோம். இப்போ நான் டிரெக்டா ஒட்சியேற்ற தாழ்த்தல் முறை மூலமாக தாக்கத்தை சமப்படுத்தி காட்ட போறேன். அது டிரெக்டா ஒரு லைன்லயே உங்களுக்கு வரப்போகுது. அப்ப ஒட்சியேற்ற அரையன் தாக்கம் தாழ்த்தல் அரையன் தாக்கம் எழுதாம நாங்க டிரெக்டா சமப்படுத்த போறோம். அதை எப்படின்னு பார்ப்போம். சரியா, அப்ப நான் இதை அழிச்சு கொள்றேன், இதை நீங்க எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா, இப்ப நான் டிரெக்டா சமப்படுத்தி கொள்வோம். மெத்தட் 2. கரெக்ட். இப்ப கவனிங்க, Fe2 பிளஸ் MnO4 மைனஸ் ஓட தாக்கம் அடைந்து அமையில கூட வருது. ஸோ Fe2 பிளஸ் Fe3 பிளஸ் ஆக மாறும், MnO4 மைனஸ் Mn2 பிளஸ் ஆக மாறும். இது உங்களுக்கு தெரிஞ்ச தாக்கம். இப்போ என்ன சொன்னீங்கன்னா, முதலாவது ஒட்சியேற்றங்களை குறிச்சுக்கோங்க. இங்க பாருங்க, Fe பிளஸ் 2ல இருந்து பிளஸ் 3 போகும். இந்த MnO4 மைனஸ்ல பாருங்க, பிளஸ் 7ல ஒட்சியேற்றங்கள்ல இருந்து பிளஸ் 2 போகும். அப்ப Fe சொல்றது ஒட்சியேற்றப்படுது, Mn சொல்றது தாழ்த்தப்படுது. ஸோ ஒட்சியேற்றம் நடந்துக்குது, தாழ்த்தல் நடக்குது. பாருங்க, இந்த இடத்துல ஒரே Fe பிளஸ் 2ல இருந்து பிளஸ் 3க்கு போகுதுன்னா ஒரு இலத்திரன் நம்ம மாற்றம் நடந்துக்குது. ஸோ ஒரு இலத்திரனை இழந்திக்குது. ஸோ ஒரு இலத்திரன் மாற்றம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு இலத்திரன் இழந்திக்குது, மைனஸ் போகுது. சரியா, ஒரு இலத்திரன் இருந்தால் மைனஸ் போகுது. இப்ப ஒரே ஃபீங்கிறதுனால 1ஆல பெருகிக்கும், பட் டோட்டலா 1 வருது. இங்க பாருங்க, பிளஸ் 7ல இருந்து பிளஸ் 2க்கு பேதிக்கிறதா, பிளஸ் 7ல இருந்து பிளஸ் 2க்கு பேதிக்கிறதா 5 இலத்திரனை பெற்றிருக்குது. இங்க ஒரே எண்ணெய் நிற்கிறதுனால 1ஆல பெருகிக்கும். ஆக இந்த இடத்துல 5 வரும். சரி, எத்தனை இலத்திரனை இழந்திக்குது, எத்தனை இலத்திரனை பெற்றிக்குது, எத்தனை அணுக்கள் இருக்குதோ அதால பெருக்கி கொடுக்கும். இங்க ஒரு Fe2 பிளஸ் பிளஸ் 2ல இருந்து பிளஸ் 3க்கு போகுதுன்னா ஒரு இலத்திரன் இழந்திக்குது, ஒரு இலத்திரன் இழந்திக்குது மைனஸ் ஒரு அணு இருக்கிறதுனால 1. இந்த இடத்துல 2 இருந்தீங்க, நான் இங்க 2 போட்டேன். சரியா, இங்க MnO4 மைனஸ் பாருங்க, பிளஸ் 7ல இருந்து பிளஸ் 2க்கு பேத்திக்கிருந்தா 5 இலத்திரன் ஏற்றிக்குது. ஸோ 5 இலத்திரன் இங்க ஒரே எண்ணெய் நிற்கிறதுனால 1ஆல பெருக்கிது. இப்ப என்ன செய்யணும்னா, இந்த 5 இங்க கொடுப்போம், இந்த 1 இங்க கொடுப்போம். அதாவது வந்த பெருமானங்களை இப்படி குறுக்க மாற்றி கொடுக்கும். அப்ப பாருங்க, 5 Fe2 பிளஸ்
ஒரு M1O4 இங்க 5 Fe வந்ததுனால விளைவு பக்கமும் 5 போடும். M1 இது 1. இப்ப என்ன செய்ய போறோம்டா, அமில ஊடகத்துல இந்த தாக்கம் நடக்குது, அதுக்கு முன்னுக்கு ஏற்றங்களை சமப்படுத்திக் கொள்ளும். ஏற்றத்தை பாருங்க, இங்க 10 பிளஸ் 1 மைனஸ் தான் 9 பிளஸ். 2 10 பிளஸ் 1 மைனஸ் தான் 9 பிளஸ். இங்க 3 15 பிளஸ், இங்க 2 பிளஸ் தான் 17 பிளஸ். 17 பிளஸ். பாருங்க, இங்க 17 பிளஸ், இங்க 9 பிளஸ் இருக்குது. அமில ஊடகம்னா H பிளஸ் போடணும். ஆகவே H பிளஸ் நாங்க இடது பக்கம் போடுவோம். 17 பிளஸ் வரதுக்கு 8H பிளஸ் போடுவோம். 8H பிளஸ் போட்டா இது 17 பிளஸ் வரும். இப்ப H2O போட்டு ஏனைய அணுக்களை சமப்படுத்துவோம். இந்த இடத்துல 8 ஹைட்ரஜன் தேவை. சோ இந்த பக்கமாக 4 H2O போடும். 8 ஹைட்ரஜன். ஆக்சிஜன் பாருங்க, 4 ஆக்சிஜன் 4 ஆக்சிஜன். ஒரு M1 ஒரு M. சரி, இதான் தாக்கம். அப்ப தாக்கம் என்ன வருது? 8H பிளஸ் 5Fe2 பிளஸ் M1O4 மைனஸ் 1 வந்தா 1க்கு போட தேவையில்லை. தாக்கம் அடைந்து 5Fe3 பிளஸ் M12 பிளஸ் 4H2O. இதான் தாக்கம். சரி, இந்த மெத்தட்லயும் நீங்க சமப்படுத்திக் கொள்ளலாம். இந்த மெத்தட்ல செய்யறது கொஞ்சம் லேசா வரும். அதாவது ஒரு ஸ்டெப்லயே எங்களுக்கு ஆன்சர் வருது. அந்த மெத்தட்லயும் செய்யலாம், இந்த மெத்தட்லயும் செய்யலாம். இந்த மெத்தட் வந்து குயிக்கா செய்யக்கூடியதாக இருக்கும். உங்களோட எக்ஸாம்ல ஒட்சியற்ற தாழ்த்தல் முறை மூலமாக சமப்படுத்த சொன்னா இந்த மெத்தட்ல போங்க. இல்ல ஒட்சியற்ற அரையன் தாக்கம், தாழ்த்தல் அரையன் தாக்கம் கேட்டு அதை சமப்படுத்த சொன்னா அந்த மெத்தட் கூட போகும். சரி, 2 மெத்தட ஏற்றுக்கொள்ளலாம். சரியா? நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு அமில ஊடகம் விளக்கப்படுத்திக்கிறேன். கார ஊடகம்னா நீங்க OH மைனஸ் போடுங்க. சரி, அது உங்களுக்கு தெரியும் தானே? அப்ப இந்த மெத்தட பார்த்துக்கோங்க. நாங்க அடுத்த கேள்விகள்ல இதை சந்திப்போம்.